நிரூபிக்கப்படாத ஒரு குற்றத்துக்கு நீதான் தப்பு செஞ்சுட்டே நம்ம கை காட்டுறதுக்கு முன்னாடி மொத்த 3 வரணும் நம்மளதான் கை காட்டுது அப்படிங்கறத மறந்துடக்கூடாது. ஒரு மனுஷன் தப்பு பண்ணிட்டான் அப்படின்னா அவன் முகத்தை ஒண்ணு குனிஞ்சிட்டோ இல்ல மறைச்சிட்டே தான் போவான். இந்த வீடியோ கிளிப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னு தெரியல, ஆனா நான் ரொம்பவே ஃபீல் பண்ணேன். உடனே நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல கிளம்பி வந்துருவீங்க, நீ ஒரு பொண்ணு தானே ஏன் இப்படி பேசுற அப்படின்னு கேட்கலாம். நான் ஒரு பொண்ணா இருக்கிறதுனால தான் சொல்றேன், ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் பண்ண முடியும். 3 வருஷம் நடந்த ஒரு பிரச்சனைய இப்ப கொண்டு வராங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு பக்கா பிளான் பண்ணி இதை பண்ணிருக்காங்கன்னு பாருங்களேன். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஒரு பொண்ணு கேஸ் போட்டா எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்ட்டு. நான் சொல்றது விசாரணை நடக்கிறதுக்கு முன்னாடி போன ஸ்டால் பண்ணாலே அவ்வளோ நெகட்டிவான நியூஸ் ஃபுல்லா வெறும் வியூஸ்க்காக இந்த ஒரு நியூஸ் வச்சு நிறைய நியூஸ் சேனல்ஸ் வைக்கிற தமிழ்ல பாக்கும்போது எனக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா அப்படியே ஒண்ணுனா 100 சொல்றது. ஒரு தப்பு பண்ணிட்டானா எல்லாரும் வந்து தப்பு பண்றவனுக்கு அகேன்ஸ்டா தான் இருப்பாங்க. ஆனா இவருக்கு எத்தனை பேர் சப்போர்ட்டா இருக்காங்கன்னு தெரியுமா? தெரிஞ்சுக்கோங்க எது உண்மை எது போய் அப்படின்னு. சரி, இப்ப நான் உங்களுக்கு சொல்ல வருது என்னன்னா எது உண்மை எது போய் அப்படிங்கறது தெரியறதுக்கு முன்னாடி அதை பத்தி கமெண்ட் பண்றதை ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணுங்க. எதுவாக இருந்தாலும் சட்டம் தன் கடமையை செய்யும். அண்ட் வீடியோவை பாக்குறவங்க கிறிஸ்டியன்ஸ் இருந்தீங்கன்னா கேப்டன் பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். We need justice for John Chandra bro. அட ஊர் என்ன சொன்னாலும் பாரத நின்னாலும் பிள்ளையெல்லாம் நான் உனக்கு நிகரில்லாத தகப்பனுக்கு